ஹாய். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பிளானட்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோலையும் அதோட பார்ட் 2 தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். என்னோட எல்லா பிளானட்ஸ் பற்றியும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதன், அதாவது மெர்க்யூரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் டே டைம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட் டைம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட். ஸோ இது வந்து புதன் கோளில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வேறு எங்கே இருக்கும் இது பார்த்த உடனே எனக்கு வேறு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். டே டைம்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் நைட் டைம் வந்து டெசர்ட்டில் எக்ஸ்ட்ரீம் கோல்டு, ரொம்ப இருக்க முடியாத அளவுக்கு கோல்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ளஸ் இந்த புதன் பார்த்தீங்கன்னா நம்மளால் அது ரொம்ப குட்டிஸாகவும் ப்ளஸ் அது மங்கலாகவும் இருக்கிறதுனால நம்மளால் டெலஸ்கோப் மூலிமா தான் பார்க்க முடியும், வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது புதன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெள்ளி, வீனஸ். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். அந்த அளவுக்கு அந்த இடத்துல அதிகமாக வெப்பம் வந்து இருக்கும். ப்ளஸ் நிலாவுக்கு அடுத்து ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கிற ஒரு கோள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளி தான். இந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துறதுனால இந்த வெள்ளியில நமக்கு சன்ரைஸ் வந்து வெஸ்ட்ல நடக்கும், சன் செட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல நடக்கும். இப்ப நமக்கு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். அண்ட் தென் இது வந்து நம்மளால வெறும் கண்ணால நல்லாவே பார்க்க முடியும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிய நம்மளே நிறைய டைம் பார்த்துருப்போம், ஆனா நமக்கு தெரியாது அதுதான் வெள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் நிறைய டைம் நம்ம பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்கை லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூமி, எர்த்து. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே நல்லா தெரியும். உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியா இருக்கிற ஒரே ஒரு கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி தான். இங்க வந்து இங்க இருக்கிற அந்த தாவரங்கள், அந்த நிலம், நீர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒளியை பிரதிபலிக்கிறதுனால வானத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு அது நீலம் கலந்த பச்சை நிறத்துல தெரியுது அந்த பிளானட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவ்வாய், மார்ஸ். இது வந்து ரெட் பிளானட்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அது பார்க்க ரெட் கலர்ல இருக்கும், அவ்வளவுதான் ரீசன். ரெட் கலர்ல இருக்கிறதுனால ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீமோஸ் அண்ட் போபோஸ் அப்படின்ட்டு 2 இயற்கை துணைக்கோள் அப்படியே இருக்கு. ஸோ இயற்கை துணைக்கோள் நம்ம பூமிக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிலா தான். ஸோ அதே மாதிரி மார்ஸுக்கு பாத்தீங்கன்னா டீமோஸ் அண்ட் போபோஸ். நெக்ஸ்ட் வியாழன், ஜூபிட்டர். இருக்கிறதுலயே வந்து பெருங்கோள், பிக்கஸ்ட் பிளானட். இது வந்து 11 டைம்ஸ் பிக்கர் தென் எர்த். நம்ம பூமியை விட 11 மடங்கு பெரிய ஒரு கோள் தான் பாத்தீங்கன்னா வியாழன். பிளஸ் 318 மடங்கு பூமியை விட வெயிட்டா இருக்கக்கூடிய கோளும் வியாழன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ரிங் இருக்கு, அப்புறமா 95 நிலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 63 தான் இருந்துச்சு. இது ஒரு சாங்ல கூட வரும். இந்த ஜூபிட்டரில் 3 மட்டும் 63. பட் இப்போ அப்டேட் ஆனது பாத்தீங்கன்னா ரீசெண்டா நாசால அப்டேட் பண்ணது 95 இருக்கு. ஓகே, அப்புறம் இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கேனிமீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலா இருக்கு இந்த வியாழன்ல. இந்த 95 நிலால இந்த கேனிமீடுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான நிலா. அந்த நிலா தான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய நிலா. சூரிய குடும்பத்திலே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய நிலா இந்த கேனிமீடு தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சனி, சாட்டர்ன். இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். அண்ட் தென் 2வது பெரிய கோள். ஃபர்ஸ்ட் வியாழன், செகண்ட் வந்து சனி தான் வந்து பெரிய கோள். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 60 நிலா இருக்கு. அதுல பெரிய நிலா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டன் அப்படிங்கிற நிலா. இந்த டைட்டன் நிலா தான் சூரிய குடும்பத்துல இருக்கிறதுல ஒரு மேகங்கள் இருக்கிற ஒரு நிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன் தான். டைட்டனுக்கு மட்டும்தான் வந்து கிளவுட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுரேனஸ். ஸோ யுரேனஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட். ரொம்ப குளிர் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கும். இதை நம்மளால இது ரொம்ப தூரத்துல இருக்கு பூமியில இருந்து. ஸோ அதனால நம்ம ரொம்ப பெரிய டெலஸ்கோப் இருந்தா மட்டும்தான் இந்த யுரேனஸை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்ணாபின்னா ஒரு கரெக்டான ஒரு ஆக்சஸ், அந்த அச்சே இல்லாம சுழல்றதுனால இங்க வந்து சம்மரும் வின்டர் சீசன் எல்லாம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 42 வருஷம் இருக்கும். இமேஜினே பண்ண முடியல. இன்கேஸ் இப்போ நம்ம பூமியில ஒருவேளை உங்களுக்கு 42 இயர்ஸ் வந்து வெயில் காலமாவே இருக்கும், 42 வருஷம் வந்து குளிர்காலமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றது அது வந்து நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் யுரேனஸ்ல.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெப்டியூன். இந்த நெப்டியூன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு விண்மீன் மாதிரி தெரியும். விண்மீன்னா நம்ம நட்சத்திரம் மாதிரி தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காத்து வந்து அடிச்சுட்டே இருக்கும். நம்மளால நிற்க முடியாத அளவுக்கு காத்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா ஏன் வந்து எர்த்துல மட்டும்தான் உயிரினங்கள் வந்து வாழ முடியும்ட்டு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல ரொம்ப ஹாட்டா இருக்குன்றாங்க, நைட் டைம்ல ரொம்ப கோல்டா இருக்குன்றாங்க. இங்க என்னடானா இது ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்ன்றாங்க வெள்ளி. அதே மார்ஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு அங்கேயுமே இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து வாழ முடியுன்றதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கேயுமே ரொம்ப 42 இயர்ஸ்க்கு வந்து குளிரா இருக்கும், 42 இயர்ஸ்க்கு வந்துட்டு வெயிலா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க காத்து ரொம்ப அடிக்கும்ன்றாங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்து நம்மளால வாழ முடியாது. பூமியில மட்டும்தான் வந்து எல்லாமே நான் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன்ல உங்களுக்கு. அது வந்து தண்ணியா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த கரெக்டா நம்ம வந்து புதுசா ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணி நம்ம பூமிக்காக அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாலும் இருக்கிறத அட்லீஸ்ட் சேஃபா வச்சு நம்ம எதையுமே டெஸ்ட்ராய் பண்ணாம எதையும் அழிக்காம இருக்கிறத நல்லா பார்த்துக்கிட்டு அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாவே வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம பூமிக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிஃப்ட், கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிஃப்ட். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் முன்ன இருந்த மாதிரியான கிளைமேட்ஸ் வந்து இப்போ இல்லை. ஏன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வருது, மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் வருது. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னா நம்ம நிறைய டீஃபாரஸ்டேஷன் அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து அழிக்கிறதுனாலையும். சரி நம்ம இன்கேஸ் நமக்கு நீட் இருக்குது, நீங்கள் மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மரமாச்சு வந்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டாவே நம்ம நல்லா இருப்போம். ஸோ வந்து இது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.